அனைவருக்கும் வணக்கம். சிறு குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் உரிய பதிவு இது. கல்வியின் சிறப்பை உணர்த்துவது. கல்வி கற்க வேண்டும் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கன் நன்றே என்று அன்றே பாடிவிட்டார்கள். சரியா? கற்றல் நன்றே கற்றல் நன்றே ரெண்டாவது ஒரு வரி வருகிறது. சரிங்களா? நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை மனதில் கொண்டு, ஐயோ என் வீட்டில் ஒன்றுமே இல்லையே, நான் எப்படி கல்வி கற்பது? அப்படி பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே, கற்றல் நன்றே கற்றல் நன்றே பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. எல்லாருக்கும் எல்லா துன்பங்களும் இருக்கத்தான் செய்கிறது. முனைப்பு எடுக்க வேண்டும். 3 வேளை சாப்பிடுவது, ஒரு வேளை சாப்பிட்டால் கூட போதும். பிச்சையாவது எடுத்து படிப்பதற்கு ஆரம்பித்து விடு என்று ஔவையார் சொல்கிறார்கள். கற்றார் முன் கல்வி உரத்தல் மிக நிதே மிக்காரை சேர்தல் மிகமான முன்னிடதே எத்துணையும் இரவாது தான் ஈதல். மற்றவங்கிட்ட போய் யாசிக்க கூடாது. தான் ஈதல் எத்துணையும் ஆற்றல் இனிது பாடியிருக்கிறாங்க இல்லையா? கற்றவர்கள் முன்னாடி நான் படித்திருக்கிறேன், நான் இவ்வளவு படித்திருக்கிறேன், அது கிடையாது கல்வி. நன்கு நம்மை விட அதிகமாக கற்ற ஞானியர்கள் இருக்கும் சபையில் முன்னின்று தான் கற்ற கல்வியை சரியா தவறா என்று பயமற, குற்றமற கற்றவர்கள் தான் பயமற அங்கே போய் நிற்க முடியும். சரியா? மாசற கற்றோன் இல்லையா? அங்கே போய் சொல்லும்போது அப்போ என்ன தெரியுது? நம்மை விட அதிகம் படித்தவர்கள், ஒழுக்க சீலர்கள், ஞானிகள், இவர்கள் முன் கற்றாரை நம்மளுடைய கற்ற கல்வியை நாம் தெரிவிப்பது மிக 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 இனிது. கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே மிக்காரை சேர்தல். எதில் மிக்காரை? கல்வி ஒழுக்கங்களில் மிக்காரை. தற்புகழ்ச்சி இல்லாமல், பெருமை இல்லாமல், தான் என்ற தலைகணம் இல்லாமல், இதெல்லாம் எப்படி சொல்கிறார்கள் என்ற அறியாமையின் வெளிப்பாடு. நல்ல எழுத்து நேர போக கோண எழுத்து குறுக்க போச்சுன்னுவாங்க. மதியும் சனியும் சேர்ந்தாலும் பார்த்தாலும் இத்தகைய நிலை வரும்போது எப்படியாப்பட்ட கல்விமானுக்கும் இந்த நிலை வரதான் செய்கிறது. அதையும் தாண்டி நாம் தெரிந்து கொண்டு ஒழுக்கமுடையவர்களாக, அமைதியுடையவர்களாக, பண்புடையவர்களாக, எல்லாவற்றையும் பணி உடையவர்களாக இருக்க வேண்டும். நாம் நிலை உயர வேண்டும் என்றால் பணிவு இருந்தால் உயர்வு சத்தியமாக வரும். நான் எழுதி வேண்டுமானாலும் தெரிகிறேன். அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய நிலை எவ்வளவுதான் பின்தங்கி ஏழ்மை நிலையில் இருந்தாலும் கல்வி ஒன்றே. கீழ்மையான ஒரு குலத்தில் பிறந்த ஒரு சிறுவன் பிறந்திருந்தால், அவன் கல்வி கற்றிருந்தால், அவனுடைய மேலே இருக்கும் அவர்களுடைய அண்ணன் தம்பிகளுக்கும் அந்த உயர்நிலை பாழ்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய கல்வி, ஐயோ என்னால் காசு இல்லை, நான் வெளியில் போய் வேலை செய்கிறேன், படிக்கும் காலத்தில் தொழிலுக்கு செய்கிறேன், வேண்டாம். சரியா? குலத்தொழில் கல்லாமல் பாகப்படும். நமக்குன்னு ஒரு குலம் இருக்குது. நம்மளுக்கு என்ன தொழிலோ அது வம்சாவழி வரும். அது படிக்கணும்னு அவசியம் இல்லை. மீன் குஞ்சுக்கு நீண்ட கற்றுத்தர தேவையில்லை, அது வரும். உன்னுடைய நிலைமை ஏதோ ஒரு தொழில் கற்றுக்கொள்ள வேண்டிதான். படிப்பது என்பதை விட ஒரு தொழில் கற்றுக்கொண்டால், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை, ஒத்துக்கொள்ளுங்கள், நானும் ஒத்துக்கொள்கிறேன். கல்வி அறிவை வளர்ப்பதற்கு, சம்பாதிப்பதற்கு என்பது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஒரு தொழில் கல்வியை ஒழுக்கமுற, நீக்கமற, குற்றமற்ற தன்மையில் கற்றுக்கொள்ள வேண்டும். கல்வி ஒன்றே உன்னை உயர்த்தும் என்பதை மனதில் தயவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இது மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு மட்டுமில்லை, பாமர மக்களாக இருக்கும் பெற்றோர்களுக்கு நான் இதை சொல்கிறேன். சரிங்களா? திரும்ப திரும்ப சொல்கிறேன், கல்வி ஒன்று தான் உங்களை உயர்த்தும். இந்த படிக்கிற காலத்தில் தயவு செய்து தொழில் ஒரு கொஞ்சம் காசை பார்த்துட்டா போதும் நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அதிலே போயிடுவோம். அது கிடையாது. மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் என்றால், அப்போ நிறைய படித்தவர்களுடைய சபையில் நீயும் ஒரு படித்தவனாக, சிறந்தவனாக, ஒரு கலெக்டராக இருக்கலாம் இல்லையா? ஒரு அரசு அதிகாரி, ஒரு தாசில்தார், ஒரு ஆசிரியர், ஒரு டாக்டர், யாரோ ஒருத்தங்க ஏன் முனைப்பு எடுங்கள். சரியா? மன்னனும் மாசர கற்றோரின் சீர்தூக்கியன், மன்னனுக்கு தன் தேசமெல்லாம் வேறு சிறப்பில்லை, கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. திரும்ப 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 பாடுறோம். எல்லாம் படிச்சுட்டேன் டீச்சர், நான் இத்தனை டிகிரி வாங்கினேன் டீச்சர், அதெல்லாம் கிடையாது வாழ்க்கை. பெரிய 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 ஜவான்தாரர்கள்லாம் எப்படி நிற்கிறாங்க? இப்படி தான் நிற்கிறாங்க. ஏவிஎம் சரவணன் முதல் கொண்டு எனக்கு தெரிந்து கையை பணிவு என்னைக்கு வருதோ தலை உயர்ந்து நிற்கலாம். சரியா? கல்வியை கற்பதற்கு எந்த தடை வந்தாலும் அதை நாம் அடுத்தடுத்தடு தடைகளை எல்லாம் படிக்கட்டுகளாக மாற்றி ஒவ்வொரு படிப்படியாக முன்னேறி தலை குனிந்து தலை நிமிர்ந்து வாழ முடியும். நன்றி, வணக்கம்.